நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ஃபெடே அல்வரஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஏலியன் ரோமியோலஸ் ஆங்கில திரைப்படத்தோட விமர்சனம். இந்த கதை ஒரு இன்டெகல், அதாவது சீக்வல் ப்ரீக்வல் மாதிரி. இது இன்டெகல். இதே ஃப்ரான்ச்சைஸில் இதுக்கு முன்னால் வந்த கதைகளுக்கு நடுவில் நடக்குது இந்த கதை. அப்போ இந்த படத்தை ஒரு ஸ்டாண்டலோன் படமாக பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த ஃப்ரான்ச்சைஸில் கடந்த 10-12 வருஷத்தில் ரிலீஸ் ஆன ப்ரொமித்தியஸ், ஏலியன் கவர்னன் மாதிரி சில படங்களை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய சில டீடைலிங், சில ஈஸ்டர் எக் ரெஃபரன்ஸ்லாம் வந்து உங்களால் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 2 படங்களும் பிரமாதமான படம்லாம் இல்லை. அதனால் இந்த கதையை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு 1979 ரிலீஸ் ஆன இந்த ஃப்ரான்ச்சைஸோட முதல் படமான ஏலியன் படத்தை நீங்கள் பார்த்துட்டு கூட இந்த படத்தை பார்க்கலாம். அதுவும் இல்லை, அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் நேரடியாகவே ஒரு ஸ்டாண்டலோன் படமாகவே பார்க்கலாம். பெருசாக எந்த ஒரு டிஸ்கனெக்டும் இருக்காது. இதுதான் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸோட டைம் லைன். இந்த படத்தோட கதை என்னென்னா, கதையின் நாயகி ரெயினுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க ஒரு ஆர்ஃபன். அவங்க தன்னோட சகோதரன் ஆண்டி கூட தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஆண்டி ஒரு ஹியூமனாய்டு ரோபோ. ரெயினோட அப்பா ஆண்டியை இவங்களோட சகோதரன் மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணி அவங்க கூட எப்போவுமே இருந்து அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. ரெயின் இருக்கிற ஜாக்சன் அப்படிங்கிற ஸ்பேஸ் காலனியில் அவங்க ஒரு மைண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மைண்டில் அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்ச பின்னாலையும் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதால மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களோட நண்பர்கள் ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சதஞ்சு போன ஸ்பேஸ்ஷிப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நாமெல்லாம் எஸ்கேப் ஆகி வேற ஒரு பிளானட்டுக்கு போக முடியும், நாம் ஆசைப்படுற ஒரு பிளானட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமாக ஆண்டியோட உதவி தேவைப்படுது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆண்டியால் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அங்கே போன பின்னால் தான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. இவங்களையே அறியாமல் 20 வருஷமாக உறைஞ்சு போய் கிடக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் இவங்க உசுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை விட்டு இவங்கெல்லாம் உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஏலியன் ரோமியோலஸ் திரைப்படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஒரு சைஃபை ஹாரர் ஃபில்மாக இந்த படம் ஒரு எங்கேஜிங்கான வாட்சாகவே இருந்தது. படத்தோட முதல் 40 நிமிஷம் கொஞ்சம் சுவாரஸ்ய குறைவாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏலியன்ஸ் என்ட்ரி கொடுக்குற அந்த சீனில் இருந்து பெருசாக எங்கேயும் போர்டம் மூமெண்ட்ஸ் இல்லை. ஆண்டிக்கு அந்த புது சிப் மாற்றின பின்னால், மாடியூல் மாறின பின்னால் ஆண்டி பண்ணக்கூடிய சில விஷயங்கள், அங்கே இருக்கிற ரூக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணுற விஷயங்கள், ஆண்டி ஒரு டோரை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சீன், கிராவிட்டி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ண பின்னால் வரக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு சீன், எலிவேட்டர் ஸ்பேஸில் மேலே ஏறி போகிற ஒரு சீன், கடைசியில் கே அப்படிங்கிற கேரக்டருக்கு குழந்தை பிறக்கிற சீன்னு, அடுத்தடுத்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வந்துட்டே இருந்தது. கடைசி 3/4 மணி நேரத்துக்கு வரக்கூடிய ஹாரர் எலமெண்ட்ஸ் எஃபெக்டிவாக இருந்தது. சில மூமெண்ட்ஸ் இன்னுமே ஜென்யூனாக என்ஜாயபிளாக இருந்தது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த கிராவிட்டி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு சீன், கடைசியில் ஒரு ஹைப்ரிட் கிரியேச்சர் வரக்கூடிய அந்த சீன்லாம் வந்து இந்த படத்தோட சேவிங் கிரேஸாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ரெயினுக்கும் ஆண்டிக்கும் இடையிலான அந்த பாண்டிங் சம்மந்தப்பட்ட காட்சிகள், டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கக்கூடிய எமோஷனும் நல்லாவே ஒரு காட்சி. ப்ரொட்டாகனிஸ்டாக நடிச்சிருக்கிற கைலி ஸ்பானி தான் இந்த படத்தை பெரும்பாலும் தன்னோட ஷோல்டர்ஸில் கேரி பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு வித பதட்டத்திலே இருக்கிறது, ஏன் ஆண்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு புரியாமல் குழம்பி போயிருக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஒவ்வொருத்தராக சாகிறத பார்த்து மிரண்டு போகிறதுன்னு ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறது டேவிட் ஜான்சன் தான். அவர் தான் ஆண்டி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காரு. அந்த சிப்பை மாத்திர சீனில் அவர் ரியாக்ட் பண்ணுற விதத்தில் தொடங்கி பல காட்சிகள் அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நிறைய முக்கியமான சீன்ஸில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பதிலாக ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்தோட டீம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒர்க்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே போல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த ஒரு ஆண்ட்ராய்ட் சயின்ஸ் ஆஃபீஸரை ரூக் அப்படிங்கிற கேரக்டரில் இந்த பாட்டை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோலில் நடிச்சிருந்த இயன் ஹோம் இறந்து போயிட்டதால அதை சிஜி மூலமாக ரிக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சிறப்பாக இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் ஆண்டி, ரெயின் இந்த 2 கேரக்டர் தவிர இந்த கதையில் வேற எந்த கதாபாத்திரங்களுமே நம்ம மனசில் நிற்கவே இல்லை. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப மேம்போக்கா ஒன் டைமென்ஷனல் எழுத மாதிரி தான் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த கேரக்டர் செத்துரும், 1 மணி நேரம் கழிச்சு இந்த கேரக்டர் செத்துரும், 3/4 மணி நேரம் கழிச்சு இந்த கேரக்டர் செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேருக்கு ஒப்புக்கு சப்பானி மாதிரி எழுதுற மாதிரி தான் இருந்தது. ஈவன் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் ரெயின் கேரக்டரே கூட அவ்வளோ சூப்பராலாம் எழுதப்படலை, ஜென்ரிக்காக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தோட முதல் 3/4 மணி நேரம் ரொம்பவே சுமாராக அன்இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஆண்டி கேரக்டருக்கு சிப்பை மாற்றக்கூடிய அந்த சீனில் தான் கதை சூடு பிடிக்குது. அதே போல் படம் நெடுக ரொம்பவே கன்வீனியன்ட்டான ரைட்டிங் தான் இருந்தது. உதாரணத்துக்கு அந்த ஏலியன் எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ அட்டாக் பண்ணணும், எப்போ சும்மா இருக்கணுங்கிறதுலாம் வந்து அநியாயத்துக்கு அவங்க சௌரியத்துக்கு தான் எழுதியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான மைனஸ் என்னன்னா, இந்த படத்தோட முந்தைய பாட்டெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்த விஷயங்களை திரும்ப பார்க்குற மாதிரி ரொம்பவே ரெப்படேட்டிவாக தான் இருக்கும். நிறைய ஏலியன் படங்கள், மான்ஸ்டர் ஹாரர் படங்கள்லாம் பார்க்குற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களை சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரியோ இல்லை கிரியேட்டிவாவோ புதுசாலாம் வந்து பெருசாக எந்த காட்சிகளும் இல்லை. மொத்தத்தில் இந்த ஏலியன் ரோமியோலஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர். நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தோட மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட தியேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களை முழுசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுவே நீங்கள் மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்ததில்ல, இதை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபில்மாக தான் பார்க்க போகிறீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக புதுசாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும்.
ஒரு டீசெண்டான பொழுதுபோக்கு திரைப்படமாக இருக்கும். இந்த படம் இப்போது சென்னையில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ஓடிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ஏலியன் ரோமியோலஸ் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.